ஆலயம் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை திருமுகூர் காளமேக பெருமாள் திருக்கோயில். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பல நிகழ்த்தி காட்டிய திருக்கோயில். இந்த கடவுள் நமக்கு நண்பன் சுவாமி. நம்ம எந்த ஒரு புது முயற்சி தொட்டாலும் இல்லை எந்த ஒரு தடைப்பட்ட காரியம் நடக்கணும்னாலும் இவர்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தால் நிச்சயம் நமக்கு நடந்தேறும். மோட்ச தீப வழிபாடு இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு. 108 திவ்ய தேசங்களில் 94வது திவ்ய தேசம். சக்கரத்தாழ்வார் இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸுங்க. இவருக்கான உற்சவர் சிலையில் 154 மந்திரங்களும், மூலவர் சிலையில் மந்திரங்களுக்குரிய 48 அதிதேவதைகளையும் பொறிக்கப்பட்டிருக்கு. 16 கைகளோட ஆயுதங்களோட நமக்கு காட்சி தராரு. அக்னி கிரீடத்தோட ஓடி வரும் நிலையில் நமக்கு காட்சி தரார் சக்கரத்தாழ்வார். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயில் போனீங்கன்னா நிச்சயம் சக்கரத்தாழ்வார் சந்நிதியை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஃபேமஸ் அவர் இந்த கோயிலில். நம்ம என்ன வேண்டுறோமோ அத்தனையும் இந்த பெருமாள் நமக்கு நடத்தி கொடுக்குறாரு. கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயில் வந்து வேண்டிட்டு போனால் கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்க தம்பதியர் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க. கோயிலோட முன்மண்டபத்தில் எதிரெதிரே மன்மதன் ரதியோட சிற்பங்கள் தூணில் வடிக்கப்பட்டிருக்கு. அழகில்லாத காரணத்தால் திருமணம் தடைப்பட்டிருக்கவங்களும் அழகில்லைன்னு வருத்தப்படுறவங்களும் வந்து இவங்களை வேண்டிட்டு போனால் தடைப்பட்ட காரியம், தடைப்பட்ட கல்யாணம் சீக்கிரம் அவங்களுக்கு கை கூடும். பெருமாள் மோகினி வடிவில் காட்சி தந்த திருத்தலன்றதுனால மோகன கஷேத்திரன்ற பேரும் உண்டு. சுவாமிக்கு பெண்ணாகி இன்னமுதன்ற பேரும் உண்டு. திருமுகூர் ஆப்தன், சுடற்கொள் ஜோதி, மரகத மணித்தடன், குடமாடு கூத்தன்றது சுவாமியோட பிற நாமங்கள். சுவாமிக்கு திருமுகூர் ஆப்தன்ன பேருண்டு. ஆப்தன்னா நண்பன், தன்னை வழிபடுபவர்களுக்கு உற்ற நண்பனாகவும் அவர்களது இறுதி காலத்திற்கு பிறகு வழித்துணையாகவும் அருள்வதால் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு. சுவாமியை வேண்டவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். சுவாமியை வேண்டவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையில் மனசு நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு, பணம், சொத்து இதெல்லாம் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி தேடி அலைஞ்சி திரிஞ்சு எப்படியோ நம்ம அடைஞ்சிடலாங்க. ஆனால் மனசு நிம்மதி மட்டும் எங்கே ஓடி தேடியும் போய் நம்மளால் அடையவே முடியாது. என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி மட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்க இங்கே பல பேர். இளமையில் ஓடுவாங்க, பொருள் தேடுவாங்க, அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க, எல்லாத்தையும் தேடி சேர்த்துருவாங்க. ஆனால் நிம்மதி மட்டும் எங்கேயும் கிடைக்காது. ஆஞ்சி ஓஞ்சி உட்காரும்போது அப்பாடா எல்லா வேலையும் முடித்தோம், இப்போ நம்ம நிம்மதியாக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கிற பெரிய விஷயம். நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் எந்த சூழ்நிலையிலையும் நடக்கக்கூடாது. அதை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உதவியே செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல, எந்த ஒரு உபத்திரமும் செஞ்சிடக்கூடாது. இந்த கோயில் போயிட்டு வந்தால் மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்தை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுவும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வர சந்தோஷந்தாங்க அறம் செய்ய விரும்புன்னு ஆத்திச்சூடியே இருக்குது. அதனால் முன்னோர்கள் சொன்ன அத்தனை வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள். அதை கடைபிடிச்சாலே நம்ம வாழ்க்கையில் புதுசாக நம்ம முயற்சி பண்ணி செய்யணுன்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கோயிலில் சக்கரத்தாழ்வார் ரொம்ப ரொம்ப விசேஷம். சக்கரத்தாழ்வார் நமக்கு ஆபத்துதவியாக உடனே கால் எடுத்து விரைந்து வந்து நம்ம கஷ்டத்தை அதை வந்து அவர் தீர்த்து வைப்பார். அது போல் இருக்கார். போல் கோயில் போகிறவங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்து இந்த பழைய நாள் கோயில்களை பாருங்கள். பெருமாள் எல்லாமே நமக்கு தருவார். மனசு நிம்மதியை தருவார், மன சந்தோஷத்தை தருவார். நம்மளால் முடிஞ்சது நல்லதை அடுத்தவங்களுக்கு நம்ம செய்வோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.